யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 11 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசி. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தார். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமான் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார் என்பதை நாம் இந்த நாளுடைய பிரசங்கத்துக்காக ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்தை, இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் கடந்த வாரத்துல தொடங்கினோம். இதுல அருமையான சத்தியத்தை கேட்கும்படி உதவி செய்தீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்திக்க போகிற இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில இருந்து எங்களோடு கூட இடைவெட்டு பேசும் இந்த வசன பகுதிகள் எல்லாம் நாங்கள் சிந்திக்கிற பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியும் உரிய கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்தும். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களோடு பேசுகிற பொழுது நாங்கள் கவனத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தும் இடத்துல மனம் திரும்பவும் உண்மை இறுக பிடித்து கொள்ளவும் கடவுள் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் போய்விடாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தாவியானவர் துணை செய்து இந்த பிரசங்க நேரத்திலையும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எங்களை நீர் முழுவதும் ஆண்டு நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடந்த வாரத்துல நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தை நாம் தொடங்கினோம். 17 அதிகாரத்தை முடித்து இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான அந்த சம்பவங்கள், தேவன் தம்முடையவர்களோடு உறவாடுகிற சம்பவம், இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அதாவது தம்முடையவர்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற காரியம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து கடந்த வாரத்துல 18ஆம் அதிகாரத்துக்குள் வந்தோம் இல்லைங்களா? 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்து மீதி இருக்கிற 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது அது இனி நடக்க போகிற சம்பவங்கள், அதாவது இயேசு கைது செய்யப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது, சிலுவைக்கு கொண்டு போகப்படுகிறது, அவர் அறையப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற சம்பவம் வரைக்கும் இந்த 18ல இருந்து 21 அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுல 18ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்துல நாம் தொடங்கி அதுல ஒரு 5 வசனம் உடைய நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ரொம்ப முக்கியமாக நாம் பார்த்தது என்ன என்று சொன்னால், துரோகியாகி யூதாசை குறித்தும் நம்முடைய மீட்பராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அங்க பார்த்தோம். துரோகியாகி யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப கவனத்தோடு விற்று போடுகிறதாக
அவர் பல விதங்கள்ல திட்டமெல்லாம் தீட்டி காட்டி கொடுப்பதாக பல விஷயங்கள் இந்த பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் துன்மார்க்கத்தனமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லைங்களா. நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதோடு கூட இந்த துரோகியாகி யூதாசை வேதம் ரொம்ப வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுவதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா. எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த இந்த யூதாஸ் காரியத்து ஒரு விசுவாசியாகவே இல்லாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை நேரடியாக பார்த்திருந்தான், இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தான், அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டிருந்தான் இல்லைங்களா. எத்தனையும் பெற்றிருந்தும் கூட அவன் மனம் திரும்பல. அவனுடைய மனம் திரும்புதல் உண்மையானதாகவோ அவனுடைய விசுவாசம் உண்மையானதாகவோ இல்லாமல் போலித்தனமான விசுவாசத்தை கொண்டிருந்து இயேசுவின் மேல் இருக்கிற ஒரு அன்பினாலும் ஊழியத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினாலும் அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் அவள்ல பசுத்தாவியானவருடைய எந்த கிரியும் நிகழவில்லை, அவள்ல மறுபிறப்பு நிகழவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அது நமக்கு காட்டி நம்மை எச்சரிக்கிறது. இதையெல்லாம் கடந்த வாரத்துல நாம் அந்த 5 வசனங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கு இந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் படித்து கொண்டு வருகிற இந்த நேரத்துல, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு வருகிற இந்த நேரத்துல நாம் ஒரு வேத பகுதியை சுவிசேஷத்திலிருந்து சிந்திக்கிற பொழுது அந்த வேத பகுதியோடு தொடர்புடைய வேத பகுதி மற்ற சுவிசேஷங்கள்லையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்கோம் இல்லைங்களா. ஏனென்று சொல்ல மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, யோவான், லூக்கா இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் தம்முடையவர்களுக்காக செய்து முடித்த காரியத்தையும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த காரியத்தையும் குறித்து நமக்கு சொல்லுகிறவருடைய போதனை, அற்புதங்கள், இப்படி எல்லாவற்றையும் அது சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்படி எல்லாவற்றையும் சொல்லுகிறதாக அது இருந்த போதும் இந்த 4 சுவிசேஷங்களும் 4 கோணங்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்டுகிறது. அது மெயினா யூதர்களை மனதில் கொண்டு அது காட்டுகிறத நம்ம பார்க்கணும். அதே போல மார்க்கு புறஜாதியார்களை மனதில் கொண்டு, அதாவது என்ன சொல்ல போனா உடனடியாக, அதாவது இயேசு கிறிஸ்து அடிமையாக இந்த உலகத்திற்கு வந்தது, மனித ரூபம் எடுத்து வந்த அந்த காரியத்தை காட்டும்படி இந்த வரலாறுகளை எல்லாம், முன்பாக சொல்லப்படுற வரலாறுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு அது எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் 16 அதிகாரத்தில். அதே போல லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து மனுவுருவேற்று வருவதற்கு முன்பு அவர் என்னவாக இருந்தார், அவர் யார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அப்படி இருந்த போதும் 4 சுவிசேஷங்கள்லயும் பல விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்கும், பல விஷயங்கள் சிலதுல விடுபட்டு இருக்கும். ஆனா நம்ம எல்லாவற்றையும் பார்த்து சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்படி நாம் பார்க்கிற பொழுது இந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிற மற்ற அதிகாரங்கள், மற்ற சுவிசேஷங்களுடைய அதிகாரங்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது இதை சரியாக புரிவதற்கு உதவியாக இருக்கும் இல்லைங்களா. அதனுடைய அதிகாரத்தை சொல்றேன், நீங்க அடுத்த முறை வாசித்துட்டு வாருங்க. அது நான் இதுல காட்டுனா கூட நீங்க அதை முழுசா வாசித்திருக்கிற பொழுது புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும். இந்த 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சம்பவம் மத்தேயுல 26ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுகிறது, மார்க் புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, லூக்கா புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அப்ப 18ல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் அதுலயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல சொல்லாத விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும், அதுல சொல்லாத விஷயங்கள் இங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு 26, மார்க் 14, லூக்கா 22 இதுல எல்லாம் நம்ம இதை பார்க்க முடியும் இல்லைங்களா. அது நீங்க வாசிச்சீங்கன்னா இதை விளக்கப்படுத்துகிற பொழுது அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். நான் அதுல இருந்து எடுத்து வசனங்களை காட்டுகிற பொழுது புரிந்து கொள்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 18ஆம் அதிகாரத்தை நான் 17ஆம் அதிகாரத்துக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா. அதனால ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இதுல முதல் 12 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிற சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது தோட்டத்துல இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு
தன்னை ஒரு கைதியாக இயேசு கிறிஸ்து ஒப்படைத்த விதத்தை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். அவர் ஒரு கைதியாக தன்னை அவர் ஒப்படைத்த விதத்தை பற்றி நமக்கு இந்த 1 12 வசனம் முடிய இருக்கிற சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே போல 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக இயேசு விசாரிக்கப்படுகிற சம்பவங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரதான ஆசாரியரிடத்துல கொண்டு போகப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற பல சம்பவங்கள் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 13 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற காரியத்திற்குள்ளேயே இயேசு கிறிஸ்து பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற சம்பவம் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப 2வதா நம்ம பார்க்கிறோம். 13 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக அவர் கொண்டு போகப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற சம்பவங்கள்லாம் இருக்கு. அதே போல 28 40ஆம் வசனம் வரைக்கும், கடைசி வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தா, பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்படுகிற சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? விசாரிக்கப்பட்டு பாரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்கிற காரியங்கள் எல்லாம் அங்க இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக கேட்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் அதுல நமக்கு சொல்லப்படுது. அப்போ 1 12 வரைக்கும் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறது. கைதியாக அவர் தன்னை ஒப்படைத்த விதத்தை பற்றி சொல்லுகிறது. 13 27ஆம் வசனம் வரைக்கும் பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக அவர் கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறதை அது நமக்கு சொல்லுகிறது. அதே போல 28 40ஆம் வசனம் முடிய பிலாத்துவுக்கு முன்பதாக அவர் கொண்டு செல்லப்பட்டு, தேசாதிபதி ஆகி பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இப்ப இதுதான் அந்த 3 பகுதியா அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? சரி, இப்ப அதுல முதல் பகுதியா நம்ம பார்க்கிற விஷயம், தோட்டத்துல இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு தன்னை ஒரு கைதியாக ஒப்படைக்கப்பட்ட விதத்தை நமக்கு 18ஆம் அதிகாரத்தினுடைய இந்த முதல் 12 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதுல நாம் 5 வசனம் முடிய கடந்த வாரத்துல பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? 5 வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்துல ஒரு வாக்கியத்தை மட்டும் நம்ம கடந்த வாரத்துல பார்க்கல, இந்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 5ஆம் வசனம் பாருங்க. அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான் என்று சொல்லி பார்க்கணும். இங்க வந்தவர்கள் போர்ச்சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறதான் பார்க்கணும். நாங்கள் நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இதுல ஒரு சிறப்பு எதுவும் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சாதாரணமா பார்த்தா நான் தான் சொல்றாரு, நீங்க தேடுறது நான் தான் சொல்றாரு. ஆனா இது அது இல்லை இல்லைங்களா? யாத்திரையாகமம் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 13 14 வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தரோடே சொல்லுவாயாக என்றார் என்று சொல்லி பார்க்கும். இந்த சம்பவம் மோசே மீதியான் தேசத்துல இருக்கிற பொழுது முச்செடியின் மத்தியில கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, எகிப்தில இருக்கிற என் ஜனங்களை நீர் மீட்டு அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து போகும்படி நான் உன்னை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவனை மோசேவை அழைக்கிறார் இல்லைங்களா? எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். அங்கிருந்துதான் தப்பித்து மோசே இங்க மீதியான் தேசத்துல இருக்கிறார். எத்ரோவினுடைய மகளை திருமணம் செய்திருக்கிறார். அப்படி ஆடுகளை வைத்து கொண்டிருக்கிற பொழுது
அங்க மலை மேல் போகிற பொழுது அங்க முச்செடியின் மத்தியில கர்த்தர் தோன்றி எகிப்துல கூக்குரலோடுகிற உடைய ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன வார்த்தையின்படியே நான் அவங்க விடுவிக்க போறேன், நான் அவனை எடுத்து அங்க பயன்படுத்த போறேன்னு சொல்லி மோசேவை அங்க அனுப்ப போறேன்னு சொல்றார். ஒரு தலைவனாக இருந்து அவர்களை நடத்தி வரும்படிக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்றார். அப்படி சொல்லுகிற பொழுது மோசே சொல்ற வார்த்தை தான் இது. நான் போய் இதையெல்லாம் சொன்னா உங்களை என்ன நம்புறதுக்கு அவங்க கேட்பாங்க இல்லையா, அந்த தேவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றதுன்னு கேட்கறேன். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறவர் நீ அனுப்புனார்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறேன் என்கிறவர் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லுது. தமிழ்ல அப்படி சொல்லப்படுறது. தமிழ் ஆங்கிலத்துல ஐஎம் ஹூ ஐஎம் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கு. ஐஎம் அப்படின்னு சொன்னா நானே அப்படின்னு அர்த்தம். என்ன எதை காட்டுதுன்னா, நானே எகோவா தேவன் அப்படின்னு எதை காட்டு, என்னை அன்றி வேறு தேவர்களே இல்லை அப்படிங்கிறத காட்டுற அந்த வல்லமையான காரியத்தை மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. அதே வார்த்தையை தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் அப்படின்னு சொல்றார். நானே எகோவா தேவன் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்துறார் இந்த இடத்துல. நீங்க யாரை தேடுகிறீர்கள் சொன்னா நஸ்ரேயனாகி இயேசுவைன்னு சொல்லும்போது, நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் தான் எகோவா தேவன் அப்படிங்கிறத சொல்றாரு. எகோவா தேவன், நான் தான் மேசியா அப்படிங்கிறத சொல்றாரு இல்லைங்களா. அப்படி சொல்லுகிற பொழுது பாருங்க, இதே வசனத்தை கூட அந்த ஐயம் அப்படிங்கிற காரியத்தை யோவான்லயே சொல்லி இருக்கிறாரு இன்னொரு இடத்துல. பாருங்க, யோவான்ல 8:24 பாருங்க, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் என்று சொல்லி பார்த்தீங்களா. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அதாவது நானே தேவன், தேவகுமாரன், இரண்டாம் நபர், இந்த உலகத்திற்கு மனிதனை நீக்கும்படியாக இறங்கி வந்தவர் நானே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா அப்படிங்கிறத சொல்றார் இல்லைங்களா. அதே வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துகிறாரு. அவங்க கேட்கும் பொழுது நானே அப்படின்னு சொல்றாரு. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே, நானே மேசியா, நீங்கள் தேடுகிற நஸ்ரேயனாகி இயேசு நானே அப்படிங்கிறத தான் அங்க அறிவிக்கிறார். அப்படி அறிவித்த உடனேயே அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனம் பாருங்க, நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அந்த வல்லமையுள்ள தேவன் அங்க அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார் இல்லைங்களா. அவர் அப்படி காட்டுகிற பொழுது அந்த பிடிக்க வந்த கூட்டங்கள் அப்படியே தரையில கீழே விழுந்ததாக நமக்கு யோவான் இங்கே பரிசுத்த ஆவியினால எழுதுறாரு. மற்ற சுவிசேஷங்கள்ல இதை நாம் பார்க்க முடியாது இல்லைங்களா. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த சம்பவத்தை நமக்கு பதிவிடலை. ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக காட்டுகிறார். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னவாக இருந்தார். அப்ப அங்க அவர் வல்லமையை வெளிப்படுத்தினத யோவான் கவனமாக எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கணுங்களா. அப்ப அவங்களுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அது அதிகாரமுடையதாக வல்லமையுடையதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் பேசுகிற பொழுது மனிதன் தாங்க முடியாதவனாக இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, மோசே நீயே எங்களோடு கூட பேசும், தேவன் பேச வேண்டாம்னு சொல்லி ஜனங்கள் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தன்னை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுகிறார், தன்னை யார் என்று சொல்லி. ஆகவே அங்க வல்லமை வெளிப்படுகிற பொழுது அங்கே நிற்க முடியாமல் அவர்கள் கீழே போய் விழுகிறத பார்க்கிறார். அவ்வளவு பெரிய கூட்டம் விழுகிறத பார்க்கிறார். இதே யோவான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, அதாவது அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போனதற்கு முன்பதாக யோவான் பத்மு தீவுல அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அங்கே தரிசனத்துல இயேசுவை காண்கிறத நமக்கு சொல்லப்படுகிறது வெளிப்படுத்துற விசேஷத்துல. அங்க இதே போல வார்த்தையை அவர் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:17 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்படுகிறது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி,
பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை நாம் பார்க்கணும். இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவான், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த யோவான், இந்த உலகத்துல நாம் பார்க்கிற பொழுது அவ்வளவு நெருக்கமாய் இருந்த யோவான் இப்பொழுது அவர் பரத்துக்கு ஏறப்பட்டு தேவனாக இந்த வல்லமையில இருக்கிறத யோவான் தரிசனத்துல காண்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன்னு சொன்னார். அது காரணம் என்னன்னா, அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்ப அந்த தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாக இருக்கிற அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து. இப்படி வெளிப்படுத்துகிற பொழுது அவர்கள் தரையில விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். சும்மா போய் தரையில விழுக முடியுமா? விழுக முடியாது. அங்க அற்புதமான வல்லமை நிகழ்ந்திருக்கிறத பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பேசின பொழுது கல்லறையிலிருந்து மரித்து 4 நாள் ஆன லாசர் எழுந்து வந்ததை நம்ம பார்க்கறோம். 38 வருஷம் வியாதியா இருந்த மனிதன் சுகம் பெற்றதை பார்க்கணும். பிறவி குருடனா இருந்தவன் அவனுக்கு கண் கிடைத்ததை பார்க்கணும். இயேசு கடலின் மேல் நடந்து போனதை பார்க்கணும். இதெல்லாம் அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வம், அவருடைய வல்லமையை நாம பார்க்கிறோம். அதெல்லாம் மற்ற யாருனாலையும் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறவர் இங்க தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அந்த இடத்துல இல்லைங்களா? எதை காட்டுதுன்னா, அவர் ஏதோ பலவீனமாக மாட்டிக்கொண்டார் என்று நம்ம நினைக்க கூடாது. இன்றைக்கு உலகத்து மனிதர்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை தங்களுடைய மனப்போக்குல அறிந்திருக்கிற மனிதர்கள், உலக சிந்தனையில் அறிந்திருக்கிற மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளராக இருந்து பல புரட்சி மிக்க கருத்துக்களை சொன்னார், ஒரு போராளி. அப்படி செய்த பொழுது அவரை பிடித்து, தன்னுடைய இனத்தாரை பிடித்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். பல புத்தகங்கள், காமன் புத்தகங்கள்ல கூட அப்படியெல்லாம் எழுதுகிறார்கள், தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனா இங்க நம்ம வாசிக்கிற மாதிரி யாரோ அவரை கட்டாயப்படுத்தி கைது செய்யவில்லை இல்லைங்களா? எங்கேயும் ஓட முடியாம அவர் மாட்டிக்கிட்டு எந்த இதுவும் செய்ய முடியாம அவரை கைது செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்றார். அவர் மனிதனை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மனிதனுக்குரிய பரிகாரத்தை அவர் செலுத்த வேண்டி இருந்தது. அதற்கு ஏற்ற காலம் வர வேண்டி இருந்தது. அந்த ஏற்ற காலம் இப்பொழுது வந்த பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்படைத்தார். அதற்கு முன்பதாகவே அதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். ஒரு வசன பகுதியும் கூட நம்ம வாசிப்போமே. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 10ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று சொல்லிப்பாங்க. சரிங்களா? ஜீவனை கொடுக்கிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திருப்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொல்றார். அவருடைய ஜீவனை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லைங்களா? இப்ப இந்த தோட்டத்துல அவரை பிடிக்க வருகிற பொழுது நாம் நினைத்து விடக்கூடாது அவர் ஓடுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் மாட்டிக்கொண்டார், எல்லாரும் பலசாலிகள் எல்லாம் அவரை பிடித்து விட்டார்கள், ஆகவே வேறு வழி இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது இல்லைங்களா? நினைக்க கூடாது. ஏன்னா அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மேல் அக்கறை கொண்டு நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து அறியும் இல்லைங்களா? அப்ப அவருடைய இந்த வார்த்தை நான் தான் என்று சொன்ன பொழுது அவர்கள் தாழ விழுந்தது இல்லைங்களா? அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வம் அப்படிங்கிறத நாம இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். பழைய ஏற்பாட்டுல கூட பார்க்க முடியும் பாருங்க இந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 46ஆம் அதிகாரம் 9 11 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 46 வசனம் 9 11 வசனம் முடியும். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும்
இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவித்திருக்கிறேன்னா, இன்னும் வெளிப்படாத ஒரு காரியமும் தேவனுக்கு தெரியும். அதையெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறது, அவர் திட்டத்தின்படியே நடக்கிறது அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? இப்ப இயேசுவினுடைய இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிற போது அது ஏதோ தற்செயலாக அவர் மாட்டிக்கொண்டார், வேறு வழி இல்லாமல் அகப்பட்டு விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அத வேதம் அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவர் எவ்வளவு சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வம், நம்முடைய மீட்புக்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொன்ன பொழுது அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். ஒரு பீதி உண்டாயிருக்கும் இல்லைங்களா? அவருடைய வார்த்தையில வல்லமை செயல்பட்டதுல இருந்து. இப்ப இயேசு நினைச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியும் இல்லைங்களா? அவங்க பயத்துல நறுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வல்லமையுள்ள தேவனாச்சு. அதுபோல ஏற்கனவே சில இடங்கள்ல அவர் போயிருக்கிறதை நமக்கு வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? பாருங்க, லூக்காவுல அதை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 28-30 வரைக்கும். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார் என்று சொல்லி நம்பாங்க. ஏற்கனவே அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு பாக்குறாங்க இல்லைங்களா? அவருடைய வார்த்தையை கேட்டு இல்லைங்களா, எப்படியாவது அவரை கொன்னரலான்னு தள்ள பாக்குறாங்க. ஆனா அவர்கள் நடுவில் இருந்து அவர் கடந்து போய்விட்டாங்க. ஏன்னா அப்ப வேலை வரவில்லை என்று சொல்லி பார்க்க, அவர் மரிப்பதற்கான வேலை வரல. அவர் எப்ப மழிக்கணுங்கிறத அவருக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அது நித்தியத்திலேயே திட்டம் பண்ணப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் திட்டம் பண்ணி இருந்தார். அப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொன்ன உடனேயே அவர்கள் விழுந்த பொழுது அவர் நினைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் கடந்து போயிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி போகவில்லை. அவர்கள் எழுந்து தன்னை கைது செய்து கூட்டிக் கொண்டு போகும்படி அவர் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க. அவரை வலுக்கட்டாயமாய் பிடிக்கல, அவரை அனுமதித்தார். அவரை பிடிக்கிறதற்கு அவர் அனுமதித்தால் மட்டுமே நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நடந்த நிகழ்வைத்தான் இங்க நமக்கு வேதம் சொல்லுங்க. ஆகவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சர்வ ஏகாதிபத்தியுடைய தெய்வம் நம்முடைய மீட்புக்காக அவர் எவ்வளவு கவனத்தோடு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. பாருங்க, தொடர்ந்து 7-8 வசனத்தை பார்க்கலாம். 7-8 வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, மறுபடியும் ஒரு கேள்வி, மறுபடியும் ஒரு பதில். 4:5 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வந்தாங்க, யாரை தேடுறீங்கன்னு கேட்டாரு. நாங்க நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்னு சொன்னாங்க. நான் தான் அவர் சொன்னாரு. மறுபடியும் அதே போல இங்க ஒரு கேள்வி. மறுபடியும் அவங்க எழுந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு. நாங்க நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்னு சொல்றாங்க. அப்போ இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொன்னாருன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னை தேடுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்துறாரு இல்லைங்களா? என்னைத்தானே நீங்க தேடுறீங்க, என்னை தேடுனா இவர்களை போக விடுங்கள். அங்க மற்றவங்களும் இருக்கிறாங்க, 11 சீசர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா 11 சீசர்களை நம்ம பார்க்கணும், அவரோடு இருந்தவங்க. ஏன்னா ஒருத்தர் துரோகியா இருக்கிறான், மிச்சவங்க அங்க இருக்கிறாங்க. இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க.
ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்களா? என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொல்றாரு? அது நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து தனியாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய மீட்புக்காக அவர் தனியாக பாடுபட வேண்டியது அவசியம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்முடைய மீட்பராகவும் பலியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப சீசர்களையும் முடித்து அவரோட வைத்து அவர்களையும் அடித்து கொண்டு போனார்கள் என்று சொன்னா அது எப்படியாக இருக்கும்? அவர்தான் பலி, அவர்தான் மீட்பராக இருக்கிறார், நமக்கான பலியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தனியாக பாடுபட வேண்டியது அவசியம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அதே போல 2வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, கிறிஸ்து பாடுபட்டார் என்று சொன்னா அவருடைய ஜனங்கள் சுதந்திரமாக போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிப்பார் என்று சொன்னால் நாம் சுதந்திரமாக போக வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா நமக்காகத்தான் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். அப்புறம் நாமளும் பாடுகளை அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னா அது சரியானது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷத்தினுடைய சாராம்சமா இருக்கிறது இங்க நம்ம பார்க்கணும். சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் என்ன? பதிலால் மரணம் என்று சொல்லி பார்க்கணும். நாம் செய்த பாவத்திற்கு அடைய வேண்டிய தண்டனை நமக்கு பதிலாளாக கிறிஸ்து நம்முடைய சார்பில பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து உயிர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவ கைது செய்கிறதுனால அவருடைய ஜனங்கள் சுதந்திரமாக போக வேண்டியது அவசியம். ஏசாயா 53:4-6 பாருங்க. ஏசாயா 53 4-6 பார்த்தோம்னு சொன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார் என்று சொல்லி நான் பாருங்க. நமக்காக அவர் அதை சகிப்பார் என்று சொன்னால் நாம் சுதந்திரமாக போக வேண்டியது அவசியம். சொன்னா நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துலதான் இயேசு கிறிஸ்து என் சார்பில அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர் நமக்காக மரிப்பார் என்று சொன்னால் நாம் ஜீவிக்க வேண்டும் இல்லையா? இப்ப கிறிஸ்து மரித்ததுனால நாம் ஜீவிக்கிறோம். இன்னைக்கு நித்திய வாழ்வை நாம் பெறுகிறோம் இல்லைங்களா? ரட்சிப்பை பெறுகிறோம். நம்ம என்றென்றைக்கு வாழப்போகிற இந்த பரலோக வாழ்க்கையை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, கிறிஸ்து மரித்ததினால் நாம் ஜீவிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது பாவத்துக்கு எதிரான எல்லா விதமான சாபம், தண்டனை, கோபம் இது எல்லாத்தையும் கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்ம செய்த பாவத்துக்கு நீதியான தண்டனை நம் மீது வந்திருந்தது. தேவ கோபம் நம்ம மேல் இருந்தது. அந்த கோபத்தினுடைய உச்சகட்டமாக நாம் நரகத்தை போய் அடைகிறோம் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுவது இல்லைங்களா? அந்த எல்லாத்துக்கும் பாத்திரர் நான் தான் இல்லைங்களா? அப்படி இருக்கிற பொழுது தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ வைத்து அவர் நம்முடைய சார்பில் மதித்து உயிர்த்தலச் செய்து இல்லைங்களா, அந்த நீதியின் மூலமாக நம்மை அவரை விசுவாசிக்கிற பொழுது நீதிமான்களாக அறிக்கையிட்டு நம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பாவத்துக்கான பரிகாரம் செய்யப்பட வேண்டியது அவசியம். மனிதன் பாவம் செய்தபடினாலே தேவ கோபம் மனிதன் மேல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவ கோபம் நியாயமான விதத்துல அது சமாதானப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது, சாந்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது, அதை மாற்றவும் முடியாது இல்லைங்களா? நாம் நரகத்துக்கு போவோம்.
அப்போ நம்முடைய சார்புல கிறிஸ்து அந்த தண்டனையை, அந்த நீதியான தண்டனையை நமக்கு பதிலாக அவர் அடைந்து தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அப்ப அவர் சம்பாதித்த நீதியை நாம் விசுவாசத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளும்படி வைத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ நீதி 2 முறை கேட்பதில்லை பாவத்துக்கான பரிகாரத்தை. இல்லைங்களா? 2 முறை கேட்காது, 1 முறை தான் கேட்கும். இல்லைங்களா? இப்ப பாவத்துக்கான பரிகாரத்தை 2 முறை செலுத்தும்படி தேவ நீதி கேட்பதில்லை என்று சொல்லி பார்க்கணும். அதாவது 1, நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலையும் பின்பு நம்மிடத்திலேயும் அது கேட்பது இல்லை. ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கான பரிகாரம் அங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது. அது முடிந்து போய் தேவநீதி சமாதானப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சுதந்திரராக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக விடுதலையாக்கப்பட்டு அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்கள் ஆக்கி இருக்கிறோம். அதே நேரத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் மேல அந்த தேவ கோபம் இருந்து அந்த தேவ நீதி அவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லுகிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. நம்ம மேல ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் தயவை எல்லாம் பாருங்களேன். பாருங்க, 1, கிறிஸ்து தனியாக பாடுபட வேண்டும். 2வது அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்து பாடுபட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனங்கள் சுதந்திரமாக போக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இதை நமக்கு அருமையாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. 9ஓட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். வருகிற வாரத்துல மீதியான வசனங்களை பார்ப்போம். 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கறோம். பாருங்க, பிதா அவருக்கு தந்தவர்களையும் யாருக்காக அவர் பாவ பரிகார பலியானாரோ அவர்கள்ல ஒருவரையும் அவர் இழந்து போக மாட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மனிதனை, அதாவது ரட்சிப்புக்குள்ள வருகிற மனிதனை ஆண்டவர் பாதுகாக்கிறார், தம்முடையவர்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அவர்களை இழந்து போக மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால ரட்சிப்பு இழப்பு அப்படிங்கிறதுல இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவன் தொடர்ந்து நடத்தப்பட்டு நித்தியத்துக்கு போவான் என்று சொல்லி. ரட்சிப்பு இழப்பு அப்படிங்கிற போதனை தவறானது. இங்க நம்ம பார்க்கிறோம், பிதா அவருக்கு தந்தவர்கள்ல ஒருத்தரையும் ஆண்டவர் இழந்து போக மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? யோவான்ல அது நமக்கு சொல்லுது பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல 37ல இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லுவார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி சொல்லுவேன். 38ல பாருங்க, 38, 39 வாசிக்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். தம்முடையவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சோதனையும் அவர்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த சூழ்நிலை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை, அது நம்ம வார்த்தையை படிச்சா கூட, கத்துக்கிட்டா கூட நீங்க ரொம்ப கவனத்தோட அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். போர் சேவகர்லாம் வந்திருக்கிறாங்க, தீவெட்டிகளோடு ஆயுதங்களோடு அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்திருக்கிறாங்க. ரொம்ப மோசமான திருடனை பிடிக்க வருகிறதை போல நடுராத்திரியில பிளான் எல்லாம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவருடைய சீசர்களுடைய நிலையை பாருங்க. இப்ப இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள். இப்ப இயேசுவை பிடித்தார்கள்னு சொன்னா அவர்களையும் பிடித்து, அவர்களையும் ஒரு திருடனை கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தரை பிடிச்சா கூட இருக்கிறதையும் பிடிச்சிருவாங்க இல்லைங்களா? அவங்க பார்வையில இயேசு கிறிஸ்து ஒரு மோசமானவரை போல அப்ப இருக்கிறார் இல்லைங்களா? அவர்களுடைய சிந்தனை போக்கின்படி அவர் மேல சாட்டப்பட்ட பொய்யான காரியத்தின் அடிப்படையில அவர் அப்படி தெரிகிறார். அதனாலதான் அங்க வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ
இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட தம்முடையவர்களை அவர் பாதுகாக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா. அதே நேரத்துல அவருடைய பலிமரணத்தின் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம் இல்லைங்களா. அப்ப அவர் அதை செய்தார்னா நாம் சுதந்திரமாக போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவல தங்கி இருக்கணுங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. நம்முடைய சுயத்தில் தங்கி இருக்கிறதல்ல, எல்லா காரியத்திலையும் நாம் எப்பொழுதும் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இயேசுவை கவனத்தோடு பிடித்து கொண்டு எல்லா காரியத்திலையும் அவர்லேயே தங்கியிருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. கருத்தோடு அவரை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் நம்முடைய மீட்பர், நம்முடைய பதிலால், நம்முடைய உத்தரவாதி, நம்முடைய பிணையாளி இல்லைங்களா. வேதம் எத்தனை சொல் நம்முடைய மத்தியஸ்தர் இல்லைங்களா. இதெல்லாம் சொல்றது வெறும் வார்த்தையாகவோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ அப்படி அல்ல, தெளிவாக வேதத்தின் மூலமாக உணர்ந்து நாம் அவரை பின்பற்றி இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம இதுல பார்க்கறோம்ல. சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நாம எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய நடைமுறையில. முதலாவது, நமக்காக அவர் தம்மை மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் ஒப்படைத்தார் என்று பார்க்கணும். நமக்காக அவர் தம்மை மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து போர் சேவகரிடத்துல நான் தான் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள் என்று சொல்லி நாம வாசிச்சோம் இல்லைங்களா. இது அவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருந்தது, அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு காட்டுகிறத நம்ம பார்க்கணும். அவர் அப்படி வல்லமையுடையவராக இல்லாது இருந்திருந்தால் இந்த ரோம வீரர்கள் அப்படி கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஆயுதம் ஏந்தாத ஒரு தனி மனிதனுக்கு முன்னாடி இப்படி விழுந்த ரோமானிய வீரர்களை நாம் சரித்திரத்துல பார்க்க முடியாது இல்லைங்களா. ஒருவேளை எதிரி படைகிட்ட மாட்டுனா விடலாம், ஆயுதம்லாம் வச்சிருந்தா. எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு மனிதருக்கு முன்பதாக ரோமானிய வீரர்கள் விழமாட்டாங்க இல்லைங்களா. அப்ப இங்க அவர் விழுந்ததிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை அங்க வெளிப்படுத்தி காட்டுனதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பார்வையில பலவீனமா இருந்த நேரம், அவர்களுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து பலவீனமாக இருந்த நேரம் இல்லைங்களா. அந்த நேரத்துல அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் என்பதை அவர்களுக்கு முன்பதாக செய்து காட்டினார் இல்லைங்களா. அவர்கள் நினைத்ததினால் தன்னை பிடிக்கவில்லை, அவர் தன்னை அனுமதித்ததினால், கூட்டிக் கொண்டு போகும்படி அனுமதித்தால் மட்டுமே தான் அவர்களால பிடிக்க முடியும் அப்படிங்கிற இந்த காரியத்தை அவர்களுக்கு காட்டுகிறார், அவருடைய வலிமையை அவர்களுக்கு காட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நம்ம இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த விருப்பத்தினால நமக்காக எல்லா துன்பங்களையும் பட்டு அவர் மரித்தார் என்பதை நம்ம நினைக்கிறோம். அவர் விருப்பத்தோடு நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இல்லைங்களா. எல்லா துன்பங்களையும் அவர் விரும்பி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த உதவியும் கிடைக்காத நிலையில அவர் அகப்பட்டு மறிக்கவில்லை. அவர் தப்பி செல்றதுக்கு எல்லா வழிகளும் இருந்தும் கூட அவர் அப்படி தப்பி செல்லாமல் தானாக முன் வந்து அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்முடைய மீட்புக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்முடைய மீட்புக்காக தம்மை தாமே ஒப்படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் நம்மை நேசித்தார், நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செலுத்தும்படியாக மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு தன்னை ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது நாம ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா அந்த தவறு எல்லாமே நம்முடையதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறக்க கூடாது இல்லைங்களா. ஏன்னு சொன்னா கிறிஸ்து சிறைபிடிக்கப்படுகிறதற்கும் ரத்தம் சிந்தவும் மரிக்கவும் தயாராக இருந்தது மாதிரி தம்மிடத்துல வருகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் தயாராக எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் மூலமாக
அவருடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த யூதாசை போல மனிதர்கள் திருட்டுத்தனமாக இருக்கலாம். அதே போல புதியவர்கள் விசுவாசத்துல வராமலும் கூட இருந்து விடலாம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருந்து தாங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் கடவுள் அல்ல. கடவுள் எல்லா விதத்திலையும் தம்முடைய அனுக்கிரகத்தை அனுப்பி கொண்டேதான் இருக்கிறார். அவர் அன்றைக்கு எப்படி விருப்பத்தோடு தம்முடையவர்களுக்காக மரித்தாரோ, மகிழ்ச்சியோடு மரித்தாரோ, அதே போல சுவிசேஷத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அசட்டை செய்து அந்த வார்த்தைகளை எல்லாம் தொடர்ந்து உதாசீனப்படுத்தி நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்காமல், அல்லது நம்முடைய விசுவாசம் உண்மைதான் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, உண்மையானது என்று சொன்னா அதற்குரிய வாழ்க்கை என்னில் காணப்படுகிறதா அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல், ஆவியினுடைய செயல்பாடுகள் என்னில் காணப்படுகிறதா அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் நாம் இருப்போம்னு சொன்னா தப்பு எல்லாமே நம் பேர்ல தான் இருக்கும், கர்த்தருடைய பெயரில் இருக்காது இல்லைங்களா? இருக்காது. ஏன்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வளருகிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் இருந்தாருன்னு சொன்னா நாம் பாவத்துக்கு எதிராக போராடும்படி அவர் நம்மை நடத்துவார் இல்லைங்களா? இப்ப பாவத்தை நாம் வெறுக்கும்படி செய்வார். நமக்கு மீட்பு உண்டாயிருந்திருந்தா நம்ம பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம். பாவத்துக்கு எதிராக போராடுகிறவர்களாக, பாவத்தை அருவருக்கிறவர்களாக நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அப்படி இல்லாத பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில அதெல்லாம் செயல்படுகிறதா. பாவத்தை குறித்து அருவருப்பே என்னுடைய வாழ்க்கையில உருவாகவில்லை, எந்த விதத்திலையும் எதுவுமே உருவாகவில்லை. பாவத்தை குறித்ததான குற்றமனசாட்சி உருவாகவில்லை, அதை மேற்கொள்வதற்கான எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொன்னா அது ஒரு மோசமான நிலையைத்தான் காட்டுகிறது இல்லைங்களா? அந்த நிலையிலேயே தொடருகிற பொழுது நம்ம கடந்த வாரத்துல பார்த்த மாதிரி யூதாஸ் மாதிரி ஒரு நாள் நித்திய நரகத்தை கூட நாம் சென்று அடையிறதற்கான காரியம் இருக்கிறது இல்லைங்களா? ஏன்னா வேதத்துல பலரை அது நமக்கு காட்டி கொடுக்குறது. அப்ப நம்மளை நம்ம ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவரை சொல்லிட முடியுமா? அவருடைய அநாதி தீர்மானத்தின்படிதான் ஒருவருக்கு ரட்சிப்பு வருகிறது என்று நாம் பார்த்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கருத்தாக சொல்லி இருக்கிறார். நமக்கு வருகிற வார்த்தைகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி கொண்டே இருந்து, அதை அல்லல் தட்டி கொண்டே இருந்து, அதற்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டே இருந்து நாம் ஒரு நாள் பரலோகம் போய் சேர்ந்து விடுவோம்னு நினைச்சா அது மாதிரி மோசமான காரியங்கள் வேற எதுவுமே இல்லை. பொய்யான மாய்மாலங்களை செய்யக்கூடாது. கவனத்தோடு உழைக்க வேண்டும். உழைத்து கடவுள் கொடுக்குற காரியங்கள்ல வாழ்றதற்கு நாம் பார்க்க வேண்டும் இல்லைங்களா? இங்க வேதம் நம்ம பார்க்கிற வேதத்துல சொல்லுது, அவர் தன்னை மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடும் தம்முடையவர்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அப்படி ஒப்பு கொடுத்த தேவன் தம்மிடத்துல வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாவத்தை ஆழமாக உணர்ந்து மீட்புக்காக கிறிஸ்துவத்துல வருகிறவர்களை அவர் மன்னிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வரமா இல்லைங்களா? நம்முடைய ரட்சிப்பு சரியானதா என்று சிந்தித்து பார்க்கிறோமா இல்லைங்களா? நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நான் என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் கடவுளை மையப்படுத்துற மாதிரி இருக்கா? பாவத்தை குறித்ததான வெளிச்சம் என்னில இருக்கிறதா? அதெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதுவே நம்ம கவனத்தோடு நம்முடைய நிலையை சிந்தித்து பார்த்து தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்ம எப்பவும் மன்னிக்கிறதற்கு ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்துல போனா அவர் மன்னிப்பார். எப்படி விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு தம்முடையவர்களுடைய பாவத்துக்கான மீட்பை செலுத்தும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல தம்மிடத்துல வருகிறவர்களை மன்னிக்கிறதற்கு ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வருகிறவர்கள் என்று சொன்னா ஏமாத்திரவல்ல, உண்மையாக பாவத்தை ஆழமாக உணர்த்து
அதிலிருந்து விடுபட வேண்டும், கடவுளை மையப்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கையை செய்ய வேண்டும், தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கீழ்ப்படிதலோடு வருகிறவர்களை மன்னிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஆண்டவருக்கு இருதயம்லாம் தெரியும். மனிதர்களை ஏமாத்துகிற மாதிரி கர்த்தரையெல்லாம் நம்ம ஏமாத்தவே முடியாது. ஏன்னா யூதாஸ் ரொம்ப லவமா சீசர்களை எல்லாம் ஏமாத்தி வைத்திருந்தான். சீசர்களை யாருமே கண்டுபிடிக்கலையே. இயேசு கிறிஸ்து கச்சமண்ணை தோட்டத்துக்கு வரும்போது அவங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் எல்லாம் அனாதை சித்தத்தின்படி இருக்கு. ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. துணிக்கி அவன் கையில கொடுத்து நான் யாருக்கிட்ட கொடுக்க போறேன்னா அவன் தான் காட்டி கொடுக்க போறான்னுலாம் சொல்லிடுறாரு. ஆனா அந்த சீசர்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அவன் எந்திரித்து போகிற பொழுது, பந்தியிலிருந்து எந்திரித்து போகிற பொழுது கூட ஆண்டவர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி வேலை எளியர்களுக்கு இது பண்றதுக்கு அப்படின்னு தான் நினைச்சாங்களே தெரியல. இவன் தான் தெரியல அப்படின்னு நினைக்கலைங்க. இப்ப கச்சமண்ணை தோட்டத்துக்கு எதிரிகளின் கூட்டத்தோடு வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கு துரோகி அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? இப்ப பாருங்க, அது மாதிரி மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா தேவனுக்கு நம்முடைய இருதய நினைவுகள், சிந்தனைகள் அதெல்லாம் தெரியும். இப்ப நம்ம சில நேரங்கள்ல மாய்மாலம் கூட பண்ணலாமே, எனக்கு கடவுளுக்கு என் இருதயம் தெரியும் அப்படின்னு நம்மளே கற்பனையில பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் மாதிரி நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா வேதத்துல தான் யார் என்பதும் தான் மனிதரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி சொல்லி வைத்திருக்கிற பொழுது நாம் இந்த உலக மனுஷன் மாதிரி என்னுடைய இது தெரியும் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளே விக்கிரகமாக ஒன்றை செய்து வைத்திருக்கிறோம் இல்லையா? மனதுல ஒரு விக்கிரகத்தை, அந்த ஆண்டவர் தான் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா மனுஷன் எமோஷனல் பண்ணி ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல மனிதர்களை எல்லாம் நாம் கவனித்து பார்த்தோம்னு சொன்னா அவனுக்கு கடவுள் யார் என்று தெரியவில்லை. அப்ப அவனுடைய சிந்தனையில ஒரு கடவுளை தயார்படுத்துறான். அவனுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்றபடி ஒரு கடவுளை தயார்படுத்துகிறான். அதுக்கு 4 கை வைக்கிறான், 7 காலை வைக்கிறான், சட்டியை கொடுத்து பாக்குறான், ரத்தத்தை கொடுத்து பாக்குறான், என்னென்னமோ பண்ணி வச்சு அதை வணங்குறான், உளுந்து வணங்குறான் இல்லையா? அது ஒரு உரம் இருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்கள் என்று தன்னை அறிக்கை செய்து கொண்டாலும் கூட தேவன் யார் என்பதை தம்முடைய வேதத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேதத்தை நாம் அறிகிற பொழுதுதான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரியா? அப்ப அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற வேதத்துல நாம கவனமா இருந்து வேத சத்தியங்களை கேட்கறதுல கவனமாக இருந்து அதையெல்லாம் ரொம்ப கருத்தோட எழுதி சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில பார்த்து கீழ்ப்படிந்து நடந்து போகல அப்படின்னு சொன்னா நம்ம வளர முடியாது இல்லைங்களா? பிரசங்கம்ன்றது எவ்வளவு முக்கியம், வேத வாசிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் பாரு. இப்ப தேவன் தன்னை வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுதுதான் அது நாம் கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம நாம மனதுல ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து என்றால் இப்படித்தான் இருப்பாரு, இயேசு கிறிஸ்துன்னா என்ன வேணாலும் நம்ம செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னு கேட்டா அது நம்ம அறியாமைன்னு சொல்லலாம். வேதத்துக்கு கீழ்படியில, அதை வாசிக்கல, அதை பத்தி வருகிற சத்தியங்களை கவனத்தோட நம்ம கேட்கல, அதை சிந்திச்சு பார்க்கல, ஒண்ணுமே நடக்கல, அதுக்காக ஒரு உழைப்பு இல்லை, எதுவுமே நடக்கல இல்லைங்களா? இப்ப ஒரு ஆராதனையில சபை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வேத பிரசங்கம் வருகிற பொழுது கருத்தோடு ஒரு காரியத்தையும் எழுதுகிறவர்கள் இருப்பாங்க. சொல்றதெல்லாம் ஒருத்தர் எழுதவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்து அப்படின்ட்டா படி தெரியாதவங்களுக்கெல்லாம் எழுதாத இருந்தா அப்புறம் அங்க போனா வீட்டுக்கு போனா என்ன தெரியும், ஒண்ணு ஞாபகத்துக்கு வர. சிலர் எழுதுவாங்க, எழுதுனதோட கொண்டு போய் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. கேரக்டர்ல வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. சிலர் கவனத்தோடு அது கடவுளுடைய வார்த்தை எழுதணும், அதுக்கப்புறம் தனியா போய் அதை சிந்திச்சு பார்க்கணும், என்னெல்லாம் கேட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இப்படி பல இருக்காங்க இல்லைங்களா? இப்படி நீங்க வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையை சரியா உள்ள வாங்கல அப்படின்னா கடவுளை பற்றியே தெரியாது, கடவுள் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்றதும் நமக்கு தெரியாது. இப்ப கடவுளுக்கு ஏற்ற விதத்துல நாம எப்படி நடக்க முடியாது இல்லைங்களா? அப்போ சரியான விதத்துல நம்ம கடவுள்கிட்ட வரணும்னா கூட கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவர் விருப்பத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம்.
மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிற தம்முடையவர்களுக்கான மீட்பு. அதே போல தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் மன்னிக்கிறதற்கும் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவரிடத்துல நம்ம வரணும்னா கூட வேதம் சொல்லுகிற விதத்துல வர வேண்டும். நம்முடைய பாவத்தை நம்ம தெளிவா உணர்ந்து, நம்முடைய பாவம் எப்படிப்பட்டதுங்கிறத உணர்ந்து, அப்ப பார்த்த மாதிரி இல்ல வாழ்க்கை ஆவியானவர் இருந்தார்னா பாவத்துக்கு எதிரான போராட்டம் நடக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பார்த்து, இல்ல குற்ற மனசாட்சி பாவத்துக்கு எதிராக இருந்து தொடர்ந்து அதை அழித்தொழித்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி முன்னேறுகிறனா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டு பார்க்கணும். அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தாதான் நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோன்றது வளர்றோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? ஆகவே இதை நம்ம எச்சரிக்கையாகவும் பார்க்க வேண்டியது அவசியம். அது ஒரு மகிழ்ச்சியான காரியமாகவும் இங்க இருக்குது இல்லையா? அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தம்மிடத்துல வருகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். யாரையும் தள்ளுறன்னு சொல்லல. என்னிடத்துல வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே நாம கவனத்தோடு அப்படி வருகிறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நாம ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட தானே தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கூட்டத்தோட கும்பலோட எல்லாம் போயிட முடியாது, அது கடவுள்கிட்ட எல்லாம் அப்படி போக முடியாது இல்லைங்களா? இப்ப இதை நம்ம முதல்ல அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவதா ஒரு பயன்பாடு பார்க்கலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆடுகளின் மேல் அக்கறை கொள்ளுகிற மேய்ப்பன். இங்க வசனம் சொல்லுது, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சீசர்களுடைய பாதுகாப்புல காட்டின கனிமான அக்கறையை நாம் பார்க்கிறோம். தம்முடையவர்கள் மேல அவர் காட்டுகிற அக்கறை இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. வார்த்தையினால விவரிக்க முடியாத அளவுக்கு துன்பம் தொடங்க ஆயத்தமா இருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்பதாக நடக்க போகிற நிகழ்வுகள் ரொம்ப மோசமான. பிரதான ஆசாரிக்கு முன்பாக கொண்டு போகிறார்கள், அவரை அறைகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அதுக்கப்புறம் பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். எத்தனையோ காரியம் நடக்க போகிறது. சிலுவையில் அறைய கொண்டு போகப்பட போகிறார்கள். எவ்வளவோ இன்னல்கள் இல்லைங்களா? இப்படி பலதை அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. துன்பங்கள் தொடங்குகிற நேரமாக தொடங்க இருந்த நேரத்திலும் கூட அவர் தம்மை சுற்றி இருக்கிறவர்களின் மேல தம்மை சுற்றி இருக்கிற தம்முடையவர்களை அவர் மறக்கவில்லை என்று சொல்லி நான் பார்த்தேன். அங்க கொஞ்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த 11 பேர் விசுவாசி தான் இல்லையா? உண்மையான விசுவாசி. அவர்களை அவர் மறக்கவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். நினைவு கூர்றார். இரக்கத்தோடு அவர் அவர்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை தயார் செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மேல இரக்கம் கூர்றாரு. அவங்க தப்பித்து போகிறதுக்காக அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பலவீனம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கணும். இங்க சீசர்களுடைய தலைமுடி கூட தொடப்படவில்லை என்று சொல்லி பார்க்க ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா மேய்ப்பன் அழைத்து செல்லப்பட்ட போது ஆடுகள் காயமின்றி ஓடி போக அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆடுகளுக்கான மேய்ப்பர் அடிபடும்படி போகிறார். ஆகவே தம்முடையவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறார் என்று சொல்லிப்பாங்க. இந்த நாள்லையும் கூட நம்முடைய ஆண்டவர் தம்முடையவர்களை எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதற்கான மாதிரியை இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கிறது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நாட்கள்ல எத்தனையோ விதங்கள்ல நாம் சோதிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? பல விதங்கள்ல நாம் சோதிக்கப்படுகிறோம், இன்னல்களை சந்திக்கிறோம். இந்த உலகத்துல கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து போகிற பொழுது அநேக இன்னல்களையும் துன்பங்களையும் நாம் சந்திக்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நாம் சோதிக்கப்படுவதற்கு விடமாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மள சில நேரம் நினைச்சிருவோம் தாங்க முடியாத சோதனை இது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை விடுகிறது இல்லை, ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 பாருங்க.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கறீங்களா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அன்றி வேற சோதனை நேரிடவில்லைன்னு சொல்ற. இந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய பலத்துக்கு மேல நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம்மை சோதிக்கிறது இல்லை. நம்மை அவர் பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறாங்க. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நாம் எவ்வளவு கவனத்தோடு அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் அக்கறை கொள்ளுகிற மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை தனியாக விட்டு விடுகிறதில்லை. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டியது அவசியம். துன்ப நேரங்கள்ல மட்டுமல்ல, இன்ப நேரங்கள்ல மட்டுமல்ல, எல்லா நேரங்கள்லயும் இருக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, துன்ப நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அப்படிங்கிற எண்ணப்போக்குக்கு போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை காண்கிறார், நம்மளை நடத்துவார், நாம் அவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இயேசு கிறிஸ்து அந்த துன்பம் தொடங்க போகுது, அந்த நேரத்துல கூட தம்முடையவர்களை பாதுகாக்கிறதுல அவர் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. 10ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் யோவான்ல நம்ம வாசிச்சு இல்லைங்களா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நாம் ஒரு காலத்திலும் கெட்டு போகிறதில்லை. நம்மை அவர் கையிலிருந்து ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நாம ஒருபோதும் அழிந்து போகிறதில்லை. நாம் அவருடைய கையிலிருந்து யாராலும் பறித்து கொள்ளப்பட முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார் இல்லைங்களா. இந்த வெளியேறப்பட்ட சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் இருந்து அந்த சத்தியத்துல நம்முடைய ஆத்மாவை இளைப்பாற செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி நாம இளைப்பாற வேண்டியது அவசியம். நம்முடைய இருண்ட நேரத்துல கூட கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்குது அப்படிங்கிறத நாம் நினைச்சிருக்கோம். எல்லா சூழ்நிலையிலும் நினைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நித்தியம் வரைக்கும் கடவுள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஏன்னா ஆடுகளின் மேல் அக்கறை கொள்ளுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் ஆடுகள் அவருடைய கையிலிருந்து பிரித்து கொள்ளப்பட மாட்டாகவே. இன்ப நேரங்கள்ல மட்டும் இல்ல, துன்ப நேரங்களிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஆறுதல் அடைய வேண்டும். இயேசுவையே நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அவர்கிட்டயே நம்ம எப்பொழுது இருந்து எல்லா காரியங்களை செய்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சந்தோஷமான எல்லாத்தையும் அவரோடு பகிர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இந்த 2 காரியத்தை நாம் இதுல பயன்பாடாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒண்ணு, அவர் எப்படி தம்முடையவர்களை மீட்க மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தம்மிடத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் மன்னிக்கிறதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படவில்லைன்னா அதுக்கு காரணம் நம்மளாதான் இருக்குமே தவிர கடவுள் அல்ல. அதே போல தம்முடையவர்கள் மேல் அக்கறை கொள்ளுகிற, ஆடுகள் மேல் அக்கறை கொள்ளுகிற மேய்ப்பன் இருக்கிறது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நம்மை நடத்துகிறார். நாம் கைவிடப்படுவதில்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பங்களை எல்லாம் பார்த்து நம்ம கலங்கி போகாம எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் அப்படிங்கிற உணர்வோட நாம் அவரையே பிடித்து கொண்டு முன்னேற வேண்டியது அவசியம். அப்படி நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.